Hey guys, welcome to my channel. சங்கரா மீன் குழம்பு வைக்கலாமா? என்னோட ஃபேவரட்டான ஃபிஷ் சங்கரா மீன் தான். அந்த மீன் குழம்பு தான் நான் உங்களுக்கு எப்படி எங்கள் வீட்டில் வைப்பேன்னு சொல்லிட்டு வச்சு காமிக்க போகிறேன். சங்கரா மீன் 150 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ எப்படி மீன் குழம்பு வைக்கிறது சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. நாங்கள் எப்பயுமே நல்லெண்ணெயில் தான் மீன் குழம்பு வைப்போம். நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் கூடவே கடலை எண்ணெயும் சேர்த்து வைப்போம். இன்னைக்கு கொஞ்சம் எண்ணெய் காலி, கடலை எண்ணெயும் ஊற்றிக்கலாம். அது கூடவே மீன் குழம்பு இப்படி வச்சு பாருங்கள். நல்லெண்ணெய் கடலை எண்ணெயில் சூப்பராக இருக்கும். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் மீன் குழம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில் கூட வைக்கலாம். வச்சா சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். மீன் குழம்புக்கு நம்ம என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், பூண்டு, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி ஒரு 4, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5-6 மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தில் குழம்பு வச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பூண்டு நிறைய போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சா? எண்ணெய் ஹீட் ஆனதும் வெந்தயம் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வடவும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெய் ஹீட் ஆகணும். எண்ணெய் ஹீட் ஆகாமல் லைட்டாக செக் பண்ணி பார்க்கணும். இன்னும் ஹீட்டே ஆகலை. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. வெந்தயம் போட்டுக்கலாம். அது கூடவே வடவமும் போட்டுக்கலாம். எப்பயுமே மீன் குழம்புல இந்த மாதிரி வெந்தயம்லாம் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். இப்போ அது நல்லா எடிக்கிறப்ப கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு எப்போ போயிடுங்க. அதுக்கப்புறம் அது கூடவே பூண்டு, வெங்காயம் இந்த மாதிரி டைமில் எடுத்து போயிடுங்கன்னா மேலே பட்டுரும். இந்த எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டே நம்ம பூண்டு அதெல்லாம் போடுறது தான் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அப்போ தான் மீன் குழம்போட டேஸ்ட்டே நல்லா வரும். இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு எவ்வளோ தக்காளி போடணும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி வந்து நாங்கள் அதிகமாக சேர்க்க மாட்டோம். அதுக்கு பதிலாக தக்காளி தான் நிறைய போட்டுப்போம், அந்த புளிப்பு மேட்ச் பண்ணுறதுக்கு. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு எவ்வளோம்மா போடுறேன்? உப்பு போட்டுக்கிறேன். போதுமா? 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஃபிஷ் குழம்பு நிறைய மெத்தடில் வைக்கலாம். தக்காளி அரைச்சி ஊற்றி வைக்கலாம். அதுக்கப்புறம் மீன் குழம்பு சட்டியில் வச்சாலும் சூப்பராக இருக்கும். நிறைய மெத்தட்லலாம் வைக்கலாம். தேங்காய் ஊற்றி அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு டைம் ஒரு மாடலில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் வதக்கி தான் வைக்கிறேன். சங்கரா மீன் குழம்பு எனக்கு எப்படி வச்சாலுமே பிடிக்கும். மீன் குழம்புனாலே எனக்கு சங்கரா மீன் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ்ஷு பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து நம்ம கொஞ்சமாக ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் குழம்புல வந்து அதோட தலைலாம் போட போகிறோம். வால் சைடெலாம் குழம்பு ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாவும் போட்டு வச்சுக்கலாம். நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணுறப்பவே அந்த வேலையும் பார்த்துட்டா ஈஸியாக சமைச்சிடலாம். முன்னாடி ஒரு சேரில் ஏதோ சிப்ஸு தெரியுது. வத்தல். இந்த வத்தல் நிறைய வாங்கிட்டு வந்தாரு அப்பா. எங்கே தெரியல, உள்ளே இருக்குது. அப்புறமா காட்டலாம். சரி, தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலே அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 2 போடுவோமா? ஓகே, போட்டாச்சு. மிளகாய் தூள் நாங்கள் எப்படி ரெடி பண்ணோன்னு சொல்லிட்டு வீடியோ இருக்குது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா பாருங்கள். எண்ணெயிலே ஒரு செகண்ட் மாதிரி பரட்டிட்டு கரைச்சி வச்ச புளி ஊற்றிக்கலாம். புதுசாக அப்போ வந்து புது புளி கொஞ்சம் பழைய புளி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா நிறையவே இன்றைக்கி புளி ஊற்றணும்னு நினைக்கிறேன். இதனால எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுவோம். இதுக்கு என்னன்னு தெரியல. புளி வந்து அம்மா ஃபஸ்ட்டே நல்லா கரைச்சி வச்சுட்டாங்க. கலரை பாரு. பட் ஆனால் நிறைய பேர் இப்படி தான் வைப்பாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்படி தான் புளி நிறையா போட்டு வைப்பாங்க திக்கா. எங்களுக்கு அவ்வளோ புளி ஒத்துக்காது. பட்டு இப்போ ஏதோ நிறைய போட்ட மாதிரி இருக்குது இன்றைக்கி. இப்போ வந்து புளிலாம் ஊற்றுனது குழம்பு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மாங்காவும் ஃபிஷ்ஷையும் சேர்த்தோன்னா அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஃபிஷ் குழம்பு இன்னுமே டேஸ்டியாக வாசனையாக இருக்குது. நாங்கள் ஒரு டிப்ஸ் ஒன்று செய்வோம். அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபைனலாக சொல்கிறேன். அது நிறைய டைம் வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளேவரும் வாசனையும் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம்
ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியோட கொஞ்சம் ஃபைனலாக புளி இன்னொரு டைம் கரைச்சது. எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியோட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உப்புலாம் செக் பண்ணிக்கலாம். மீன் குழம்புனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா வச்சுட்டா நெக்ஸ்ட் டேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் சாப்பிட்ற மீன் குழம்புனா டேஸ்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தாராளமாகவே குழம்பு வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி புளி, மிளகாய் தூள் எல்லாம் போட்டுக்கலாம். பட் நீங்கள் உங்களுக்கு ஃபிஷ்ஷு கொஞ்சமாக தான் இருக்குது. ஃபிஷ்ஷும் நிறையா இருந்ததுன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபிஷ்ஷு பாருங்கள் பாதி அம்மா கட் பண்ணியிருக்காங்க. வால் சைடில் நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு பூண்டு வந்து இந்த மாதிரி ஒரு 2 பல்லு பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா வாசனையாக இருக்கும். இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்காங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம். பூண்டு, இது கூடவே ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டாக விட்டு திட்டமாக நம்ம இந்த மாதிரி மசாலா மிளகாய் தூள் இந்த மாதிரி பூண்டுலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதை கடாய் சாதம் மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றது சொல்லுங்கள் கமெண்ட்டில், லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோமே, இதுவே டேஸ்ட்டு சூப்பராக வரும். பூண்டு போடணும் முக்கியமாக. நாங்கள் இந்த மாதிரி ஃபிஷ் ஐட்டம் பண்ணுறப்பெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு போட மாட்டோம், பூண்டு மட்டும் தான் போடுவோம். சிக்கன் மட்டனுக்கு தான் இஞ்சி பூண்டு நல்லாயிருக்கும். எங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும். ஃபிஷ்ஷெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஃபிஷ் ஃப்ரை ஒரு மாதிரி மாடலில் செய்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோமே. இதுவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு ஃபிஷ் இருக்குது. இது ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் குழம்புல போடுறத விட இல்லை. சரி, இது நல்லா ஊறட்டும். நம்ம குழம்பு அதுக்குள்ளே வெந்து வந்ததும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டுமா ஃபிஷ்ஷு இன்னைக்கு கொஞ்சமாக தான் இருக்குது. ஃபிஷ் 150க்கு தான். இவ்வளோ குழம்புக்கு கொஞ்சோண்டு மீன் தான். ஃபிஷ் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. நிறைய போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதே போட்டாச்சு. இன்றைக்கி வந்து புளி புதுசாக கொஞ்சம் 2 புளி மிக்ஸ் பண்ணி நிறையா போடுவோம். புளிப்பும் கொஞ்சம் இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி மாங்காய் இருக்குது. மாங்காய் ஆனால் போடலை. மாங்காய் போடாமல் தான் மீன் குழம்பு வைக்கிறோம். பட் எனக்கு மாங்காய் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, இன்றைக்கி ஒரு நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதோட இன்னும் ஒரு 1 வீக்குக்கு ஃபுல்லாக வெஜ்ஜு தான். 1 வீக் ஃபுல்லாக செய்யக்கூடாது. படைக்கிற டேஸ் வருது, அந்த மாதிரி நிறைய ஒன்று வருது. ஸோ இன்றைக்கே நம்ம நான்வெஜ்ஜை நல்லா சண்டே ஸ்பெஷலாக நல்லா நான்வெஜ்ஜாக சாப்பிடலாம். ஃபிஷ்ஷு சாப்பிட்டாச்சு. சிக்கன் வேணும்னா கூட வாங்கி கூட இதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிடுவோமான்னு தெரியல, பார்க்கலாம். ஏன்னா ஃபிஷ் வந்து ரொம்பவே ரவுண்டாக தான் இருக்குது. நீங்களே பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த ஃபிஷ் வந்து நல்லா கொதிக்கணும். குழம்போடு செய்யணும். கொஞ்சம் ஃபிஷ் தான் இருக்குது. அந்த சாரில் நல்லா குழம்புல இறங்கட்டும். நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நான் சொன்ன அந்த ஒரு சீக்ரெட், அந்த ஒரு டிப்ஸ் இதுதான். கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து நிறைய இந்த மாதிரி கையால் அப்படி பிச்சு கொதிக்கிறப்பையும் சரி, கொதிச்சு முடிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணதும் இப்படி கருவேப்பிலையை போட்டு மூடி வச்சுடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி பதில் கருவேப்பிலை போட்டிங்கன்னா மீன் குழம்போட வாசனையே அருமையாக இருக்கும். இதுதான் நான் சொன்னது. ஃபைனலாக காமிக்கிறேன். அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. குழம்பு வச்சு முடிச்சாச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன் வந்து நல்லா ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ண எண்ணெய் ஊற்றிட்டு. யார் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரிலாம் குக் பண்ணுறோம் அப்படின்னாலே வாசனை எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அவ்வளோ சூப்பராக ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் நல்லா காயணும். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எண்ணெய் ஊற்றிட்டு ஃபிஷ் எல்லாம் வச்சுக்கலாம். ஃபிஷ்ஷை வச்சோடனே வாசனை வரும். திருப்பி ஊற்றுவோமா? ஃபிஷ் எங்கெங்கெல்லாம் எண்ணெய் இருக்கோ அப்படி பார்த்து வச்சுருக்கேன். ஃபிஷ்ஷெல்லாம் வச்சாச்சு. அது மேலே வந்து நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீதி இருக்க மசாலாவையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மசாலா தான் வந்து மீன் சட்டி சோறு, மீன் சோறு சாப்பிடுவோம்ல, பெருசு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி சாப்பிட்டு பாருங்க. நாங்கள் மீன் எப்போ ஃப்ரை பண்ணாலும், மீன் எவ்வளோ கொஞ்சமாக இருந்தாலும் சரி நிறைய இருந்தாலும் அந்த மாதிரி பெருசு சாப்பிடுவோம் நாங்கள் வீட்டில் எல்லாருமே. ஃபிஷ் ஃப்ரை ஃபைனலாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செமையான இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சூப்பர் லஞ்சு. டேஸ்ட்டு பார்க்கலாம். சண்டே ஸ்பெஷல் லஞ்சு சாப்பிட்லாம். நான் தான் இன்றைக்கி குக் பண்ணியிருக்கேன். வீட்டில் எல்லாருக்கும் நான் போட்டு கொடுக்க போகிற சாப்பாடு இன்னைக்கு என்னோட சமையல் தான்.
ஒயிட் ரைஸ் போட்டு ஃபிஷ் குழம்பு ஊற்றிக்கலாம். ஃபிஷ் குழம்புல இருக்க ஃபிஷ்லாம் நல்லா ஊறணும். இப்போதைக்கு டேஸ்ட்டுக்கு ஒரு 2 மட்டும் போட்டுக்கலாம். ஃபிஷ்ஷு குழம்புல இருக்கிறது எவ்வளோ ஊறுதோ அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஃப்ரை பண்ண ஃபிஷ், நம்மளோட மெயினே இந்த ஃப்ரை பண்ணது தான் நம்மளோட ஃபேவரட். ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷஸ் வச்சுக்கலாம். 2-3 எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சண்டே ஸ்பெஷல் லஞ்சு. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். வாசனைலாம் சூப்பராக வருது. நானே சமைச்சதுனால அப்படி சொல்லக்கூடாது, பட் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃபிஷ் குழம்பு. ஃபிஷ் ஃப்ரையோட டேஸ்ட் பார்ப்போம். காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டு தான் போட்டேன் அளவு. அருமையாக இருக்கும். ஃபேவரட் சங்கரா மீன் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்திருக்கு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஃபிஷ் குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் நான் இன்னும் ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துட்டேன். ஃபிஷ் மட்டும் தனியாக ஃப்ரை பண்ணுது. சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். என்னோட சிஸ்டருக்கு டேஸ்ட் பார்க்க கொடுக்க போகிறேன். டாடி. தேங்க்யூ.